வணக்க மக்களே, நான் வழக்கறிஞர் பிரகதீஷ். இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் கமெண்ட்ஸ்ல நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதிலை தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, சார், என்னுடைய விவாகரத்துக்கு பிறகு என்னுடைய முன்னாள் மனைவி என்னுடைய வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்திலையும் நான் தங்கி இருக்கிற வீட்லயும் வந்து பிரச்சனை பண்றாங்க. இதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கான பதிலை தான் இன்று நம்ம தெரிஞ்சுக்க போறோம். விவாகரத்திற்கு பிறகு உங்களுடைய முன்னாள் கணவனோ அல்லது மனைவியோ உங்களை வந்து தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க தயக்கம் காட்டாம போலீஸ்ல வந்து புகார் கொடுக்கலாம். அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கையை அவங்க மேல எடுப்பாங்க. என்ன மாதிரியான தொந்தரவு அவங்க கொடுத்தாலும் சரி, நீங்க தயக்கம் இல்லாமல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். ஏன்னா விவாகரத்து நடந்தது அப்படின்னாலே அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித உறவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமும் அவங்க வந்து உங்களை தொடர்ந்து தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா, மன உளைச்சல், மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு குற்ற வழக்கு. அதாவது அவங்க வந்து குற்றம் செய்யறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால காவல் நிலையத்தில் நீங்க புகார் கொடுக்கலாம். அவங்க நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ். நன்றி, வணக்கம்.